ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, எந்த ஒரு விஷயமுமே நல்லதாகவே நடக்கவில்லை. எதுவாக இருந்தாலுமே தவறாக மட்டுமே நடந்து கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் எதை நோக்கி பயணிப்பது என்பதே உனக்கு தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாய். இப்படி நீ தவிக்கும் நொடியில் நீ ஒன்று செய். நிச்சயமாக நீ தவித்து கொண்டு இருக்கும் பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக வெளிவருவாய். நான் எதை சொல்கிறேன் என்பது உனக்கு இப்பொழுது புரியாது. நான் சொல்கிறேன், நிச்சயமாக நீ தொடர்ந்து அதை செய்து வந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் நீ இருந்தாலும் அதிலிருந்து நீ ஒரு நொடியில் வெளிவந்து விடுவாய் தங்கமே. என்னுடைய உதியை எடுத்து எப்பொழுதுமே உன் நெற்றியில் வைத்தபடியே இரு. ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு செல்கிறாய், இது நடக்க வேண்டும், இதை நான் நல்ல முறையில் செய்து முடித்து அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று நீ நினைத்தால் என்னுடைய உதியை எப்பொழுதுமே நெற்றியில் வைத்துக்கொள். எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. எப்பொழுதுமே அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்பொழுதும் பேரும் புகழுடனும் நாம் வசதியாக இருக்க வேண்டும் என்றால் எந்த காரியத்தை நீ செய்கிறாயோ அதற்கு முன்பு என்னுடைய உதியை நெற்றியில் வைத்துக்கொள். எப்பொழுதும் என் உதி உன்னை சுற்றி காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். இப்பொழுது கூட ஏதோ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக என்னிடம் தீவிரமாக வேண்டிக் கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக 24 மணி நேரத்திற்குள் அதற்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நீயும் எனக்கு வந்து நன்றியும் கூறுவாய். என்னுடைய அழகான தங்கமே, நீ எதற்குமே கலங்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை பயப்படாமல் தனியாளாக இருந்து போராடி நீ முன்னுக்கு வர வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதை மனதுக்குள் எடுத்து கொள்ளாதே. அது எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவர் நல்லது சொன்னால் மட்டும் எடுத்துக்கொள். எந்த ஒரு தீய ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதுதான் சொல்வேன். ஏனென்றால் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிறைய விஷயங்களை உன் வாழ்க்கையில் இழக்கிறாய். எந்த விஷயத்தையும் வாழ்க்கையில் இழக்கக்கூடாது. கெட்ட விஷயத்தை மட்டுமே இழக்க வேண்டும். நீ செய்யும் செயலை எப்பொழுதும் மற்றவர்களுக்காக இழந்து விடவே கூடாது. முக்கியமாக அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு ஒரு நாளும் உன்னுடைய செயலை நீ பாதியிலேயே நிப்பாட்டி விடக்கூடாது. மற்றவருடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என்பது முழுதாக அறிந்தவன் நீ மட்டும்தான். சிலர் வெளியிலிருந்து பார்த்து உன் வாழ்க்கைக்கு இது சரி வராது என்ற சில வார்த்தையை கடுமையாக சொல்வார்கள். அதை பார்த்து பயந்து இது சரி வராதோ, நம் வாழ்க்கை இது செய்தால் வீணாக முடிந்து விடுமோ என்று நினைக்காதே. முயற்சி செய்து பார். எதையுமே முயற்சி செய்யாமல் இருந்தால்தான் தவறு. முயற்சி செய்து பார்ப்பது எப்பொழுதுமே தவறே கிடையாது. நீ எதுவாக இருந்தாலும் நேர் வழியில் தானே செல்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எப்படி உனக்கான விஷயங்கள் தட்டி போகும் சொல்? நீ செய்யும் விஷயங்கள் அனைத்துமே வெற்றியில் மட்டுமே முடியுமே தவிர எந்த தோல்வியிலும் முடிந்து விடாது. சில சமயம் ஆரம்ப காலத்தில் நீ செய்யும் செயல் தோல்வியை சந்திப்பது போல் இருக்கும். ஆனால் நிச்சயமாக அது முடியும் பொழுது பல அனுபவங்களையும் பல விதமான உறவுகளையும் நல்ல நல்ல வெற்றிகளையும் தான் உனக்கு தரும். சில விஷயங்கள் காயப்படுத்தும், ஆனால் கடைசியில் அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தரும் என்பது உனக்கு தெரியுமா? நீ செய்யும் விஷயத்தில் வெற்றிகள் வரும். அது சீக்கிரமாகவே உன் செவிக்கு வரும். உன்னுடைய மனதால் நீ சந்தோஷப்படுவாய். உன்னை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன். நீ நித்தம் நீ என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இருக்கிறாய். என்னுடைய நாமம் உன்னை கைவிடாது. நிச்சயமாக உனக்கான அனைத்து செல்வ வளங்களையும் உனக்கு நான் ஏற்படுத்தி தருகிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.